பிளான் வச்சு இப்போ அதை பார்த்த உடனே எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே போய் பிச்சு பிச்சு சாப்பிட போல இருக்கு. அதனால என்னால் முடியாது கைஸ். ஏன்னா ஃபுல்லாக மண்ணிச்சு சாரி ஃபுல்லாக முள்ளு கைஸ். போயிட்டோம்னா ஃபுல்லாக முள்ளு. வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். கமான் கைஸ், இது பார்த்து கமான் கைஸ். ரிஸ்க் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து எதுவும் ஆயிடாதீங்க. அதுக்கு வார்னிங் போட்டுருவாங்க. கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ இருக்குது ஆனால் எப்படி கிட்ட மயில் தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் சொல்லி வாய முடியல. அது பாருங்க அந்த நம்மளே இப்போ காட்டு பகுதியில் வந்திருக்கோம் கைஸ். ஸோ காட்டு பகுதியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மிருகங்கள் சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ வாங்க சொல்லுங்கள் பிரீதா, இது வைல்ட் லைஃப் சேனல். ஸோ உங்களோட இது சொல்லுங்கள் வாங்க கைஸ். கைஸ் இங்கே ரொம்ப சரிவாக இருக்குது கைஸ். சரிவு பகுதிக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஒத்தடி பாதை போகுது. வாங்க கைஸ், அங்கே ஏதோ மினுக்குது கைஸ். அங்கே என்னன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். கைஸ் வாங்க கைஸ். கைஸ் சறுக்கி வந்துருப்பேன் கைஸ். இச்சிட்டியா பழம். இந்த ஒரு பழம் இங்க பாருங்க, கையெல்லாம் எப்படி வலிக்குது. அது ஃபோக்கஸ் காட்டு ஆடியன்ஸ். யாரோட ஹெல்ப் இல்லாம இப்ப நான் ஃபோக்கஸ்ல காட்டு லூசே. ஃபோக்கஸ்ல காட்டு. வாவ் சூப்பர். Oh my god. What a disappointment. கஷ்டப்பட்டதுக்கான பழம் வந்து இங்க நிறைய பேர் பழம் இல்ல பலன் கிடைக்கல. கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் உண்மையே சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்பவுமே பெஸ்ட். ஆஹா மோட்டிவேஷன் பிஜிஎம் போலாம். நான் எங்க முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சேன், அதுக்கான பலன் இந்த பழத்துல இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? நம்மளுக்கு தேவை பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பண்ணணும். இந்த வாழ்க்கை மண்ணாங்கட்டி பணம் புகழ் பேர் பணம் இல்லை புகழ் இதெல்லாம் அங்கே பாருங்களேன் ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி யார்கிட்ட கேட்டு இந்த சைடு போயிடுவோமா? பாருங்கள் கைஸ். சரி இப்போ நம்ம யாருன்னா லிஃப்ட் மட்டும் கேட்போம் கைஸ். லிஃப்ட் கேட்டு மட்டும் போயிட்டு அப்படியே இங்கே நிற்கலாம் இருங்க. லிஃப்ட் கேட்கலாமா? இருங்க அவ்வளோ லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. அண்ணா பூண்டி மாதா சைடா போறீங்க? ஏய் யூஸே பைத்தியமா நீ? பூண்டி மாதா தாண்டியா போறீங்க? சுத்திரீங்களா? உள்ள வச்சாச்சு. ஓகேம்மா தேங்க்யூ. சரிங்க கைஸ், நமக்கு அடுத்த நேர்கள் கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நம்மளை ட்ராப் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுக்க 100 ரூபாய் தரப்போம். காசு வச்சிருக்கியா நீ? இவரெல்லாம் நிறைய போட்டுலாம் போகலாம். புல்லட்டில் தானே போகிறாரு, போகலாம்ல புல்லட்டு. அழகாக ஒரு விளாக் கண்டென்ட். கண்டிப்பாக இப்போ நான் எவ்வளோ லிஃப்ட்டில் போயே தீருவேன். அது வந்து உண்மை உறுதிகள். அந்த வராது பாரு அங்கிள், பூமர் அங்கிள் வராது பாரு. ஃபுட்டு அவர் 2 பேரும் கூப்பிட்டு வராரு. 2 பேர் கூட்டின்னு வராதா? ஓ மை காட், ஆடு குட்டி கூட்டம் வராது கைஸ். இரு என்ன டெம்போ என்ன வந்தால் அவ்வளோ போயிடலாம். இரு அவர்லாம் இருக்க மாட்டார். ஒட்ட கைஸ், என்ன கைஸ் இதெல்லாம்? ஒரு மனுஷன் மதிக்காதது இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் சூத்தை முட்டு கீழே இருக்காதே ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு பிக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்ற பேரில் இதை பண்ணிட்டேன். ஆனால் நல்லது அதை பண்ணாமல் வந்திருந்தேன்னா இப்போ எனக்கு அப்படியே மண்டை காய்ச்சலாக இருக்கும். ஓ மை காட், என்னடா இது பண்ணலையே அப்படின்னு மீன்ஸ் இதை பிடிக்கலையே அப்படின்னு. ஐயா தின்குண்டோ நல்லா எடிட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இந்த புளியங்கொட்டைக்குன்னு தனியாக விளாக் அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம், கார்லாம் நம்ம போகக்கூடாது கைஸ். இப்பயே சொல்லிக்கிறேன், குட்டி பசங்களாம் பார்க்குறவங்களே தெரிஞ்சுக்கோங்க. காரில் மட்டும் இனிமேல் ஏறாதீங்க கைஸ். இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க.
இப்போ தமிழ் டாக்ஸின்னு ஒரு சேனல் வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாஸா ஃபெயிலா गाइस நான் பாஸ் தினு பாஸா ஃபெயிலா தினு ஃபெயில் லூசு நான் காலேஜே முடிச்சிட்டேன் பாஸா ஃபெயிலான. அதே மாதிரி இன்னும் சொல்லி ஆகணும். இப்போ தமிழ் டாக்ஸின்னு ஒரு சேனல் வந்து அவர் அவேர்னஸ் ப்ராங்க்லாம் பண்ணுகிறாரு. யாரும் காரில் வரீங்க ஏரியா ஸோ அவரை பார்த்து கற்றுக்கோங்க guys. அவர் அவேர்னஸாக நல்ல வீடியோ தான் போட்டுக்கிறாரு. ஒரு ரெண்டு பேர் வரங்க பாருங்க गाइस ஆடு பாருங்க ஆடு எவ்வளோ போகிறாங்க गाइस ஆடு அந்த அங்கிள் எப்படி போறாரு நல்ல மனுஷங்க எப்படி போறாங்க ஸ்கூட்டில வராங்க இப்போ நம்மள ஏத்துறாரா பார்க்கலாம்.